தமிழ்நாட்டின் தலைமை அமைச்சருக்கு நாவடக்கம் என்றால் என்னவென்றே தெரியாதோ, அல்லது தெரிந்திருந்தும் வம்புக்கு இழுக்கிறாரோ? கொளத்தூரில் 5 நிமிடம்தான் பேசினாராம். எங்கள் தலைவரை கொத்து பரோட்டா போட்டு விட்டார்களாம். அப்படியென்றால் உங்கள் இலக்கண மனம் கமழும் பேருரை 20 நிமிடம் நீண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் கணக்கெல்லாம் திமுகவிடம் செல்லாது. திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்தார்கள் என்பதுதான் வரலாறு. கரூர் கல்லறைகளின் காரணகர்த்தாவே, உங்கள் பஞ்ச் டயலாக்கை சினிமாவோடு நிறுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் பஞ்ச் டயலாக் பேசி திட்டுவதற்கு எங்கள் தலைவர் உங்கள் படத்தில் வரும் வில்லன் கதாபாத்திரம் அல்ல, மக்களுக்காக சேவை செய்வதற்காகவே பிறந்த அவதாரம். 5 முறை நாடாண்ட நவீன தமிழகத்தின் சிற்பி கலைஞர் அவர்களின் ரத்தம். 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை எல்லா துறைகளிலும் முதலிடத்திற்கு கொண்டு வந்த முதல்வர். கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் வாழும் தமிழினத்தின் தன்னிகரில்லா தலைவன். எமர்ஜென்சி சிறையில் பூட்ஸ் கால்களால் உதை வாங்கிய உடல் உங்கள் கொத்து பரோட்டா கரண்டிகளுக்கா முதுகு காட்டி ஓடும்? வேலுக்கு மார்பு காட்டும் வேங்கை இனம் வேட்டை முடியும் வரை சட்டை பட்டனை பூட்டாது. 5 நிமிடம் பேசினாராம். 5 நிமிடம். வேறென்ன, 5 நிமிடம்தான் பேச முடியும். 5 நிமிடம்தான் பேச தெரியும். இதில் என்ன பெருமை? 69 படத்தில் எந்த ஒரு நல்ல கருத்தும் சொல்லாத நீங்கள் 5 நிமிடத்தில் என்ன சொல்லி கிழித்தீர்கள்? தமிழ் மக்களிடம் உள்ள குறையே என்ன தெரியுமா? சினிமாவில் நடித்திருந்தால் போதும், சிம்பன்சி குரங்கை பார்த்தாலே சிந்தனை சக்தியை இழந்து விடுவார்கள். இதை புரிந்து கொண்டுதானே கட்சியை ஆரம்பித்தீர்கள், ஆட்சியையும் பிடித்து விட்டீர்கள். ஆனால் அவர்கள் தலையில் தூக்கி வைத்த மகுடத்தை தரையில் போட்டு உடைக்காமல் ஆட்சி நடத்துவதை விட்டுவிட்டு எங்கள் தலைவரை நக்கலடிக்கும் தலைக்கணம் கொண்டு ஆடினால் அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்க மாட்டார்கள். தாயின் இடுப்பில் அமர்ந்திருந்த குழந்தை மதிமயக்கத்தில் தனது கையில் எடுத்து போட்டு கொண்டதென்பதற்காக கண்ணாடி வளையல்கள் கர்வப்படக்கூடாது. குழந்தை கைதட்ட ஆரம்பித்தால் வளையல்கள் ஒடிந்து மண்ணில் விழும். நீங்கள் நடித்து புகழ்பெற்ற சினிமா துறையை வசனம் எழுதி வளர்த்த பரம்பரை இது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை கொத்து பரோட்டா போடும் வீரம் இங்கே எவருக்கும் கிடையாது. தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விடமாட்டேன் என்று கூறிய கலைஞர் அவர்களின் மகன் அவர். அவரை எப்படி உருமாற்றி போட்டாலும் மக்களுக்காக உழைத்து கொண்டே இருப்பார். அவர் கொளத்தூரில் தோற்றிருக்கலாம், ஆனால் 73 இடங்களிலும் அவர்தான் வென்றிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம்.